ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்க ஜிம்முக்கு போலாமான்னு கேட்டா, கண்டிப்பா போலாம். இன்கேஸ் ஃப்ரீக்வென்ட்டா இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்றீங்கன்னா, உங்களோட டாக்டர்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஜிம்முக்கு ரெகுலரா வரதுனால ஆஸ்துமாவ கியூர் பண்ணிற முடியுமா? அப்டின்னா பண்ண முடியாது. பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா பில்ட் ஆகும். ஹார்ட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்டெமினா நல்லா பில்ட் ஆகும். ஸோ, அதனால இத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஆஸ்துமா ட்ரிக்கர் ஆகாம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கார்டியோலாம் லோ இன்டென்ஸா பண்ணுங்க. அடிச்சு நொறுக்கக்கூடாது. வெயிட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெவியா தம் கட்டி பண்ணாம, லைட் வெயிட்ல ஃப்ரீயா ஒர்க் அவுட் பண்ணுங்க. போதிய அளவு ரெஸ்ட் எடுங்க. அண்ட் ஏசி ஜிம்மு அது மாரிலாம் ப்ரிஃபர் பண்ணாம, நம்மள மாரி கொஞ்சம் வென்டிலேட்டட் ஜிம்மு அந்த மாரி போய்க்கங்க. விண்டோஸ்லாம் நெறையா இருக்கிறது, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஜிம்மா பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதிகமா பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க. லைக் பிராணயாமா அந்த மாரி. கண்டிப்பா ஜங்க் ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணிட்டு கிளீனா சாப்பிட ஆரம்பிக்கணும். டேவிட் பெக்கம் இவர் மாரி ஃபுட்பாலருக்கு கூட இந்த பிரச்சனைலாம் இருக்கு. கூகுள்ல போய் தேடி பாருங்க. நெறைய ஸ்போர்ட்ஸ் பெர்சனாலிட்டிக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு. ஸோ ஆஸ்துமாங்கிறது ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. இத ஒரு காரணமா சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் ஜிம்முக்கு போகாம இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட ஜிம் பேஜ இது மாரி டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.